பார்த்திபன் கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. அதுக்கு ரஜினி என்ன பண்ணணும்? கோயில்ல கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு நேரா இங்கதான் வரோம். முதல் பத்திரிக்கைய ரஜினிக்கு வைக்கலாம். என்கிட்ட கொடுக்க சொன்னானா? ஆமா. கொடுங்கம்மா. தாம்பாளத்தட்டு இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபீலா? எதுக்கு? நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? பாத்து பாத்து அந்த கண்ணீர் அப்படியே கண்ணத்துல வழிய போகுது. என்ன பார்த்திபா, ஏதாச்சும் கனவு கண்டியா? ஆமா, எங்க அம்மா அப்பா நான் எல்லாம் உங்க வீடு தேடி வந்து என் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கற மாதிரியும் அதை பார்த்து நீங்க ஃபீல் ஆகுற மாதிரியும் நான் கனவு கண்டேன். இப்பவும் நமக்கு டைம் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களை தூக்கிட்டு போய் நான் தாலி கட்டுறேன். பார்த்திபா போதும், இந்த மாதிரி பேசாதன்னு எத்தனையோ தடவை நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சொல்லுங்கம்மா. இப்படி வந்து உட்கார் ரஜினி. இல்ல பரவாயில்ல. முகூர்த்த புடவைய உன் கையால தான் எடுத்து கொடுத்த, அதே மாதிரி தாலியையும் உன் கையால எடுத்து கொடு. வாங்க ரஜினி. வேண்டாம் ராகவி. ஏண்டி? மா, அவளுக்கு டிசைனை பத்தி நல்லா தெரியும். இந்த கலர் இவங்களுக்கு சூட் ஆகும், இந்த டிசைன் இவங்களுக்கு மேட்ச் ஆகும்னு கரெக்டா சொல்லுவா. அவ வேலையே அதுதான். அதனால துணி எடுக்க ரஜினி அனுப்பி வச்சேன். அப்படின்னா இப்ப எதுக்கு கூட்டிட்டு வந்த? மா, தாலியும் புடவையும் ஒண்ணா? பார்த்திபா, வாங்கம்மா. தாலி வாங்கிட்டு வந்துட்டோம் பார்த்திபா. பாரு. ரஜினி வந்தாங்களாம்மா? வந்திருந்தா. இவதான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறாளே.
ரஜினி தான் செலக்ட் பண்ணாங்களா? என்னம்மா பேசுங்க. ஆ, பார்த்திபா, நான் ரஜினிய முகூர்த்த புடவைய உன் கையால தான் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி தாலியையும் உன் கையால எடுத்து கொடு. மா, தாலியும் புடவையும் ஒண்ணா? அது பெரியவங்க பார்த்து வாங்க வேண்டியது. நீங்க பாருங்க, ரஜினி பார்க்க வேண்டாம். அனிதா எங்க இருக்கா? அவ ரூம்ல தான் இருப்பா. ஏன்? நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். போய் பேசிட்டு வந்துடுறேன். பார்த்திபா, கவலைப்படாதம்மா, சண்டெல்லாம் வராது. ஆனா இதுக்கு மேல நான் அமைதியா இருக்கிறது நல்லதில்ல. பார்த்திபா, அக்கா, அக்கா, என்னடா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், டயர்டா இருந்தது, படுத்துட்டு இருந்தேன். ஆ, ரஜினியை கஷ்டப்படுத்த மட்டும் நீ டயர்டே ஆக மாட்டல்ல? என்ன சண்டை போட வந்திருக்கியா? எதிர்பார்த்து தான் காத்திருந்த போல. அப்ப உனக்கே தெரியுது நாம பண்றது தப்பு. இவன் எப்படியும் சண்டை போட வருவான்னு தெரிஞ்சே தானே ரெடியா இருக்க. நீயா ஏதாச்சும் கற்பனை பண்ணாத பார்த்திபா. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல. நான் எந்த தப்பும் பண்ணவும் இல்ல. இது வரைக்கும் ரஜினி கிட்ட சத்தியம் வாங்கினதுல இருந்து இன்னைக்கு தாலி வாங்க அவங்கள கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தின வரைக்கும் எல்லாமே தப்புதான். அழு, நல்லா அழு. நான் இங்க வந்ததே இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க தானே. அம்மா, ரஜினி முகமே சரியில்லைம்மா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் ஏதாச்சும் சொன்னா என் மனசுல அவன் இல்ல, அது உங்களுக்கு புரியணும். அதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லுவா. அனிதா, கார் வந்துருச்சான்னு பாருமா. மண்டபத்துக்கு கிளம்பலாம். அப்பவே வந்துருச்சுப்பா, நம்ம கிளம்பலாம். சரி, போலாமா? எல்லாமே ரெடியா தான் இருக்கு. நாங்க கிளம்பலாமா சாமி? பேஷா போயிட்டு வாங்க. சரிங்க சாமி, வரோம். வாமா. பார்த்திபா, ம்.